வணக்கம். நம்ம இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் அடுத்து வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். இவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல தனயோகம், கஜகேசரி யோகம், ஹர்ஷ விபரீத ராஜயோகம், சுனப்பா யோகம், உபயச்சார் யோகம், இத்தனை அற்புதமான யோகங்களும் கலந்த ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்குது. ரிஷப லக்னம், மிதுன ராசி. இப்போது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதாவது இவருக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த பதவியில் இவர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்றது. ஸோ 2019 தான் இவர் ஃபஸ்ட்டு யூத் விங் செக்ரட்டரி ஆகிறாரு. அதுக்கப்புறம் 2021 எம்எல்ஏ ஆகிறாரு. 2024 செப்டம்பரில் 3rd டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவாக ஆகிறாரு. ஸோ இந்த ஆண்டுகள் முக்கியம். இதை வச்சு தான் நம்ம எந்த மாதிரியான கிரகங்கள் இவருக்கு இந்த பதவிகளை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இவர் பிறந்ததே ஒரு அற்புதமான இடம். அதாவது இவருடைய தந்தை முதலமைச்சர், அவருடைய தந்தை அதாவது இவருடைய தாத்தாவும் முதலமைச்சராக பல ஆண்டுகள் இருந்தவர்கள். அதனால் இவருக்கான செல்வ செழிப்பு அந்தஸ்து பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கே தெரிந்திருக்கும். இப்போ இது ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம், எவ்வளவு ராஜயோகங்கள் இருக்குது அப்படின்றத 19 பார்க்குறத விட அந்த ராஜயோகங்களில் எது என்னென்ன விஷயத்தை தருகிறது அப்படின்றது முக்கியம். குறிப்பாக தனயோகம் இருப்பவர்களுக்கு தனம், சொத்து, சுகம் எல்லாம் அற்புதமான முறையில் அதிகமாக அபிவிருத்தியாக இருக்கும். அது இவருக்கு அதிகமாக இருக்கிறது. இவர் ஜாதகத்தில் தனயோகம் இருக்கிறது. இவருடைய 11ஆம் வீடான மீனத்தினுடைய அதிபதி இவருடைய 2ஆம் வீட்டில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இவருடைய 2ஆம் வீட்டுக்கான அதிபதி இவருடைய 8ஆம் வீட்டிலிருந்து சொந்த வீட்டையே தன் வீட்டையே பார்ப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கக்கூடிய அந்த மெர்குரியை 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 11ஆம் அதிபதியான ஜூபிட்டர் சமசப்தமமாக பார்ப்பதை பார்க்கலாம். மெர்குரியும் ஜூபிட்டரும் சமசப்தமமாக பார்த்து கொள்கிறது. 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தாலோ, 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தாலோ, அல்லது இந்த 11ஆம் பாவமும் 2ஆம் பாவமும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிறது என்றால் அப்போது தனயோகம் என்பது உருவாகும். அந்த தனயோகம் ஒரு ஜாதகத்தில் இருப்பதை நாம் பார்க்கலாம். சரி, இதுக்கு அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம், லக்னாதிபதி எப்படி இருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். ரிஷப லக்னம், சுக்கிரன் தான் லக்னாதிபதி. அந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டான துலாத்தில் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. ரொம்பவும் நெகட்டிவான ஒரு சூழ்நிலையை அடையாமல் ரொம்ப ஒரு ஹார்மோனியஸான ஒரு பிளேஸில் அவருடைய லக்னாதிபதி இருக்குது. இப்போது 6வது வீட்டில் லக்னாதிபதி இருக்கேன்ற ஒரு வரி நீங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மறந்துடுங்க. காரணம் என்னென்னா, ரிஷப லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் மேஷ லக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்துக்கும் லக்னாதிபதி தான் 6ஆம் அதிபதியாக, லக்னாதிபதி தான் 8ஆம் அதிபதியாகவும் வரும். ஸோ அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக பேசாதீங்க. லக்னாதிபதி பலமாக இருக்கிறது அப்படின்னாவே அது ஒரு யோகம்தான். 6ஆம் வீட்டில் ஒரு நல்ல கிரகம், அதுவும் அந்த ஜாதகத்துக்கு நல்ல கிரகம், லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் 6வது வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலே எதிரிகளால் தொல்லையை இவரால் ஈஸியாக சமாளிக்க முடியும். இவருக்கு வரக்கூடிய போட்டிகளில் இவர் ஈஸியாக கலந்து அதில் வெற்றி பெறவும் முடியும், அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் ஒத்துழைத்தால். இதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ இவருடைய 6ஆம் வீடு நல்லா இருக்குது. இப்போ நம்ம இவருடைய ஜாதகப்படி 2019 இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த யூத் விங் செக்ரட்டரி பதவியை யார் கொடுத்தா அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே சிம்மாசனம் அப்படின்னா 4ஆம் இடத்தை குறிக்கும். அது சிம்மாசனம் ஒருவருக்கு 4ஆம் இடம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதுதான் சிம்மாசனத்தை குறிக்கக்கூடியது. அரசியல் பதிவிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் 4ஆம் இடம், 5ஆம் இடம், 11ஆம் இடம், எண்ணிய காரியங்கள் நிறைவேறுதல், 6ஆம் இடம், இதெல்லாம் முக்கியம். ஏன்னா ஒரு போட்டி அப்படின்னு அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா 6ஆம் இட பலம் ரொம்ப முக்கியம். நம்ம என்ற காரியம் கரெக்டான சூழ்நிலைகள், கரெக்டான தசாபுத்திகள் வரும் பட்சத்தில் அது நடந்து முடிப்பதற்கு 11ஆம் இடமும் 5ஆம் இடமும் ரொம்ப முக்கியம். ஸோ இவருடைய ஜாதகத்தில் இது எல்லாமே ஒரு நல்ல நிலையில் தான் இருக்குது. 11ஆம் இடத்தில் ராகுவோ, கேதுவோ, சனியோ, சூரியனோ இருப்பது மிகப்பெரிய யோகம். இவருக்கு 11வது வீட்டில் கேது இருக்கிறது. அவருக்கு வீடு கொடுத்த குரு என்பவர் இவருடைய 2வது வீட்டில் சந்திரனுடைய சேர்ந்து, அதாவது 3வது வீட்டிற்கான அதிபதியான சந்திரனுடன் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை பிரதிபலிக்கிறது. இது ஒரு அற்புதமான யோகம். சனி தான் இவருக்கு சிம்மாசனத்தை குறிக்கிறது. அது சிம்ம ராசியிலேயே இருக்கிறது. அரசாங்கத்திற்கான அந்த பாவகத்தை குறிக்கக்கூடியது சிம்மம். அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய சனி இவருக்கு சனி தசையில் இவருக்கு 2019 அவருக்கான யூத் விங் செக்ரட்டரி என்ற பதவியை கொடுத்திருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லலாம், அவர் தான் சீஃப் மினிஸ்டரோட பையன், அவர் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தவருடைய பேரன், அப்போ அவருக்கு கொடுக்காம யாருக்கு கொடுப்பாங்கன்னு கேட்கலாம். நம்ம யார் எந்த முறையில் வந்தாங்கன்றதை பற்றி ஜாதகத்தில் பேசலைங்க. நம்ம என்ன பேசுகிறோன்னா, எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த நபருக்கு அந்த வாய்ப்பு அந்த நொடியில் அந்த நேரத்தில் கிடைக்கிறது இல்லையா, அதை தான் ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ சனி தசை நடக்குது இப்போ அவருக்கு. இந்த சனி தசையில் 2019 அவருக்கு யூத் விங் செக்ரட்டரி கிடைக்குது. 2019 அப்போது சனி தசையில்
இவருக்கு மெர்குரி புத்தி நடந்து கொண்டு இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மெர்குரியும் பலமாக தான் இருக்கிறது. குருவின் பார்வையை வாங்கி குருவின் வீட்டில் இருக்கிறது. தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகம் தன்னையும் அந்த வீட்டையும் பலப்படுத்தி கொள்ளும். ஸோ அந்த வகையில் சிம்மாசனத்திற்கு அதிபதியான 4வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி மெர்குரி ரெண்டும் கலந்து இவருக்கு அந்த ஒரு பதவியை கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது 2021 எம்எல்ஏ ஆகிறாரு. ஸோ 2021 இவருக்கு நடக்கக்கூடிய தசைன்னு பார்த்தீங்கன்னா அதே சனி தசையில் கேது 11வது வீட்டில் இருக்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அந்த கேதுக்கு வீடு கொடுத்த ஜூபிட்டர் இவருக்கு 2வது வீட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு அற்புதமான யோகமான நேரம். 2021 இவருக்கு சனி தசையில் கேது புக்தியில் எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பதவி கிடைத்திருக்கிறது. அதுக்கு அடுத்து 2024 டெபுட்டி சீஃப் மினிஸ்டராகவே ஆகிறாரு. 2024 இவருக்கான தசாபுத்தி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் 2024 அற்புதமான டைம். சனி தசை சுக்கிர புத்தி. இப்போ நம்ம இவரோட ஜாதகத்துக்கு வருவோம். நல்லா பாருங்கள், இவருடைய ஹாரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ப்ளஸ் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. லக்னாதிபதியான சுக்கிரனுடைய புக்தியில் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இவருடைய 10வது 9வது வீட்டுக்கான அதிபதிகளாக இருக்கக்கூடிய சனி சிம்ம ராசியில் அமர்ந்து 4வது ராசியில் அமர்ந்து அந்த 4வது இடத்தினுடைய வலுவையும் சிம்மாசனத்திற்கான அந்த வலுவையும் லக்னாதிபதி 6வது வீட்டில் ஆட்சியாக அமர்ந்து லக்னமாக இருக்கக்கூடிய தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்து 2024 இவருக்கு 3rd டெப்டி சீஃப் மினிஸ்டர்ன்ற ஒரு பதவியை கொடுத்து இப்போ வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பதவியில் இருந்துகிட்ருக்காரு, பிரச்சனைகள் இல்லாமல். இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அடுத்து வர எலெக்ஷனில் எப்படி இருக்கும் அவரோட ஹாரோஸ்கோப், சாதகமாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். 2026 நம்ம ரேண்டமாக எடுக்கிறோம் அப்படின்னா, எக்ஸாக்டாக மந்த் நம்ம ப்ரிஃபர் பண்ணாமல் 2026 எடுக்கிறோம் அப்படின்னா, சனி திசையில் சந்திரனுடைய புக்தி நடக்கிறது. 2026 ஃபுல்லாகவே சனி திசையில் சந்திரனுடைய புக்தி தான் இருக்கும். ஸோ சனி திசை அப்படின்றது இவருக்கு ப்ளஸ்ஸாக தான் வேலை செய்யுது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இங்கே இல்லை. ரெண்டாவது, இவருடைய லக்னம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 10க்கும் 9க்குமான சனி இவருக்கு நல்லதை தான் செய்யும். லக்னாதிபதியும் சனியுமே ரொம்ப பரஸ்பரமான ஒரு 2 கிரகங்கள் அப்படின்றதுனால இது இவருக்கு ஏற்கனவே ப்ளஸ் எல்லாம் எப்படி கொடுத்ததோ அதே மாதிரி இந்த வாட்டியும் பதவி நிச்சயம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இவருக்கு 3வது வீட்டு அதிபதியான சந்திரனுடைய புக்தி நடக்கிறது சனியினுடைய தசையில். எப்போ? 2026 காலகட்டத்தில். இந்த விஷயமும் இவருக்கு யோகத்தை தான் தரும். ஏன் அப்படின்னா, இந்த சந்திரன் இருப்பது 2வது வீட்டில். அது கஜகேசரி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. கூட 11வது வீட்டின் அதிபதியும் 8வது வீட்டின் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது. 8ஆம் வீடு என்பது நெகட்டிவாக மட்டும் பார்க்காதீங்க. திடீர் அதிர்ஷ்டமும் 8ல் தான் இருக்குது, திடீர் பதவியும் 8ல் தான் இருக்குது. 11ஆம் இடம் அப்படின்றது பதவி, பட்டம், புகழ் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த 8, 11 சேர்ந்து 3வது அதிபதியோடு சேரும்போது கஜகேசரி யோகத்தை உருவாக்கி 2ஆம் இடத்தில் இருப்பது ஒரு யோகமான ஒரு நிலை தான். குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இது யோகமான நிலை தான். இப்படி ஒரு யோகத்தில் இருந்துட்டு எனக்கு பர்சனல் லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஆப்வியஸ்லி வரலாம். ஆனால் நம்ம இங்கே பார்க்குறது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் பொது இடத்தில் பொது ஒரு வாழ்வில் இருப்பவர்களுடைய நிலை எப்படி இருக்கணும். ஸோ அதுக்கு இது ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் இவருக்கு நல்ல காலம் தான் இருக்குது. இவருக்கு இருக்கக்கூடிய டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு பதவி இருக்குமா, இல்லை அதுக்கு அடுத்த நிலைக்கு போவாரா அப்படின்றதெல்லாம் தாண்டி இவர் ஒரு எம்எல்ஏவாகத்தான் அடுத்த முறையும் இருப்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சிம்மாசனம் இவருக்கு உறுதியாக உண்டு. இது ஒரு அற்புதமான யோக ஜாதகம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கும் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.